அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பொறாமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறாமையை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகை எரிப்பது போல பொறாமை நம் நற்செயல்களை அழித்துவிடும். இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை வழங்குகிறது. பொறாமை என்றால் என்ன? பொறாமைனா என்ன? அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய அருளையும் செல்வத்தையும் அறிவையும் அழகையும் பதவியையும் பார்த்து இது அவருக்கு இருக்கக்கூடாது என மனதில் நினைப்பதே பொறாமை. இன்று சமூக வலைத்தளங்களை திறந்தாலே பலரின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒருவர் புதிய வீடு கட்டியிருக்கலாம், ஒருவர் புதிய வாகனம் வாங்கியிருக்கலாம், ஒருவர் நல்ல வேலையில் இருக்கலாம். அதை பார்த்து மாஷா அல்லாஹ் என்று கூறுவதற்கு பதிலாக இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கிடைக்கிறது என்று நினைத்தால் அது பொறாமையின் ஆரம்பமாகும். பொறாமையின் முதல் பாதிப்பு. பொறாமை முதலில் மற்றவர்களை பாதிக்காது, அது பொறாமைப்படுபவரையே பாதிக்கும். அவருடைய மன நிம்மதியை பறித்துவிடும். இரவில் தூக்கம் வராது, மனதில் அமைதி இருக்காது, மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்தாலே கவலை ஏற்படும். அல்லாஹ் கொடுத்துள்ள அருட்கொடைகளை மறந்து மற்றவர்களிடம் உள்ளதை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பார். உலகில் நடந்த முதல் பாவங்களில் ஒன்று பொறாமையால் தான் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பளித்த போது இப்லீஸ் பொறாமை கொண்டான். அந்த பொறாமை அவனை அல்லாஹ்வின் கட்டளையை மீறச் செய்தது. எனவே பொறாமை என்பது சாதாரண குணமல்ல, அது மனிதனை பெரும் பாவத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஆபத்தான நோயாகும். சகோதரர்களுக்குள் நடந்த முதல் கொலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்களான ஹாபீல் மற்றும் ஹாஃபீல் சம்பவத்திலும் பொறாமை முக்கிய காரணமாக இருந்தது. பொறாமை மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இன்று நம் வாழ்க்கையில் பல குடும்ப பிரச்சனைகளுக்கும், உறவினர் சண்டைகளுக்கும், நண்பர்கள் பிரிவதற்கும், வியாபார போட்டிகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த பொறாமைதான். ஒருவர் உயர்ந்தால் அவரை வாழ்த்துவதற்கு பதிலாக அவரை பற்றி குறை கூறுகிறோம். ஒருவர் வெற்றி பெற்றால் அவரை பாராட்டுவதற்கு பதிலாக அவரை விமர்சிக்கிறோம். இது ஒரு முஸ்லிமின் பண்பல்ல. ஒரு பொறாமைக்கு மாற்றாக நம்ம என்னென்னலாம் செய்யணும்? ஒருவர் நல்ல நிலையில் இருந்தால் மாஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்புறம் அல்லாஹும்ம ஃபாரிக் லக்க அப்படின்னு சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாவே அவருக்கு பரக்கத்து செய் என்று துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது போல நமக்கும் ஹலாலான வழியில் தருவானாக என்று கேட்க வேண்டும். அப்போது உண்மையான முஃமின் தான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் எல்லார் மனதில் எழும்பும். உண்மையான முஃமின் அப்படின்னா, ஒரு உண்மையான முஃமின் மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்வார், மற்றவர்களின் நன்மையை பார்த்து துவா செய்வார், தனது சகோதரன் உயர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவார். இதுவே ஈமானின் அழகாகும். அன்பான சகோதரர்களே, பொறாமை என்பது இதயத்தை அழிக்கும் நோய். அது நற்செயல்களை அழிக்கிறது, மன நிம்மதியையும் கெடுக்கிறது, உறவுகளை சீரழிக்கிறது. எனவே நமது இதயங்களை சுத்தப்படுத்துவோம், பிறரின் வெற்றியை கண்டு மகிழ்வோம், அவர்களுக்காக துவா செய்வோம்.
அல்லாஹ் நம் இதயங்களில் இருக்கும் பொறாமை, வெறுப்பு, பகைமை ஆகியவற்றை நீக்கி அன்பும் சகோதரத்துவமும் நிறைந்த இதயங்களை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை மீ டிவி நெட்வொர்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.